அவனுடைய ஆசையும் அவன் சொன்ன வார்த்தையும் நியாயமாக இருந்ததால் அவன் தோள் மீது மெல்ல சாய்ந்தாள். போதுமாயா, இப்ப சந்தோஷமா என்று அவள் கேட்டதும், ஆமா இப்ப சாஞ்சு அதான் நம்ம ஊர் வந்துருச்சு என்று கொஞ்சமாக கோவித்து கொண்டான். பஸ் நின்றதும் இறங்கி நடக்க ஆரம்பித்தார்கள். இருவரும் நடந்து சென்றபோது இரவு 7 மணி ஆகியிருந்தது. அப்போது அவர்கள் எதிரே கம்பை ஊண்டி வந்த கிழவி, ஏ பொண்ணு தாயி, உன் பக்கத்துல வாரானே இந்த பைய யாரு என கேட்க, என் புருஷன் ஆத்தா என்று சொன்னதும், ஓம் புருஷனா? இந்த பையதான் உன்னை அடிச்சு விரட்டி விட்டு கொல்ல வருஷமாச்சு, இப்ப எதுக்கு வந்திருக்கானா கூறுகட்ட பய? இந்த பைய எவ்வளோ ஒரு சிறுக்கிய 2ஆம் தரமா கட்டிக்கிட்டான்னு என் எதிர்த்த விட்டு செல்லம்மா சொன்னா, அவளும் துரத்தி விட்டுட்டாளா இவனை? அதுதான் உன்கிட்ட வந்துட்டானா? என் மகனுக்குத்தான் அவங்க ஆத்தா கிட்ட உன்னைய பொண்ணு கேட்டேன், தரமாட்டேன்னு சீமையிலிருந்து வந்த இந்த பயலை தான் உனக்கு உன் ஆத்தா கட்டி வச்சா. இவனுக்கு உன்னைய வச்சு நல்லபடியா குடும்பம் நடத்த தெரிஞ்சிச்சா? நல்லா கிளிய வளர்த்து பூனை கையில கொடுத்தாப்புல உன்னைய இவங்கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டா உன் ஆத்தா. பச்சை புள்ள ஆத்தாவை பறி கொடுத்துட்டு பாலுக்கு தவிச்ச கதையா? நீ ஆம்பளை துணை இல்லாம தவிச்ச, பட்ட கஷ்டமும் நஷ்டமும் காசு பணம் இல்லத்தா, திரும்பி வராத வயசு இவனுக்கு இப்பதான் பொண்டாட்டி கண்ணுக்கு தெரியுதாக்கும். ஒருத்தன் மலைக்கு விதைச்சி விவசாயம் பண்ணாம வெயிலுக்கு வந்து வயலை வேடிக்கை பார்த்தானா, அது மாதிரி தான் இப்போ இவன் வந்திருக்கான். மரமா வளர்ந்து கிளை விட்டதுக்கு அப்புறம் துணைக்கு கம்பு எதுக்கு? இவனை விரட்டி விடு சொல்றேன் என்று அந்த கிழவி கோபப்பட அவன் கொஞ்சம் கதி கலங்கி விட்டான். ஏ ஆத்தா, என்ன நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டே இருக்க என்று கேட்டான். ஓடாங்கிட்டு அழகு வத்த பிள்ளைய கட்டிக்கிட்டு போய் சீரழிச்சிட்டியடா பாவி பாவி என திட்டவும், யாத்தா என்னைய பெத்தவ சரியில்லை, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் என அவன் கேட்டதும், ஓ ஆத்தா சொன்னா உன் அறிவு எங்கடா போச்சு? நாளை பின்ன என் வீட்டு பக்கம் வந்துடாத, வெத்தலை எச்சிய மூஞ்சியில துப்பிடுவேன் என்று அந்த கிழவி சொன்னதும், ஏ கிழவி என்ன ரொம்ப திட்டிக்கிட்டு இருக்க என்று அவன் கேட்டதற்கு, அட போடா அங்கிட்டு போக்கத்த வயல என சொல்லி கிழவி அதன் வீட்டுக்கு சென்றது. ஏண்டி அந்த கிழவி என்னை அம்புட்டு திட்டுது, நீயும் எதுவும் சொல்லாம அந்த கிழவி வாயை பார்த்துக்கிட்டு நிற்கிற என்று கோபமாக கேட்டான். அட விடியா, அது வயசான கிழவி அப்படித்தான் பேசும், அது மகனுக்கு என்னைய கட்டலாம்னு பேராசைப்பட்டுச்சு. ஏன்னா என்னை அது மகனுக்கு கட்டி வச்சா அதுக்கு கடைசி வரைக்கும் நான் கஞ்சி ஊற்றுவேன்னு நினச்சிச்சு. எங்கள் அம்மா கிட்ட பொண்ணு கேட்டுச்சு. எங்கள் அம்மா, ஏண்டி நீ இந்த பட்டிக்காட்டிலேயே பிறந்து இங்கேயே வாக்கப்பட போறியா? டவுன் பக்கம் தாண்டி உன்னைய கட்டி வைக்கணும்னு உனக்கு கட்டி வச்சிச்சு. இப்போ இதே பட்டிக்காட்டில் தானே நான் இருக்கேன், அதுதான் அந்த ஆத்தா உன்னைய திட்டிகிட்டு போகுது. அது மட்டும் இல்லை, அது மருமகிட்ட சண்டை போட்டுச்சுன்னா என் வீட்டுக்கு தான் வரும், வேற எங்கேயும் போகாது. 2-3 நாளாக என் வீட்டிலையே தான் இருக்கும். அது மகன் வந்து கூப்பிட்டாதான் போகும். அந்த பாசத்தில் தான் இப்படி பேசுது அந்த ஆத்தா. கோவமாக சொன்னாலும் அது சொன்னது அத்தனையும் உண்மைதானே என்று அவள் சொன்னதும் அவன் கொஞ்சம் யோசித்தான். ஏண்டி உங்ககிட்ட அறவயிறு கஞ்சி குடித்ததுக்காடி அந்த கிழவி என்னைய காரி துப்பிட்டு போகுது என்று பாவமாக கேட்டான். அப்படி கேட்டதும் அவள் அவனை பார்த்து சிரித்தாள். ஏண்டி என்னை பார்த்து சிரிக்கிற? நீ சிரிக்கும்போது அழகா இருக்கடி என்று அவன் சொன்னதும் அவள் சிரிப்பு குறைந்து அவன் மீது ஈர்ப்பு வந்தது. ஏயா, என் மேலே இம்புட்டு ஆசையை வச்சுக்கிட்டு என்னை தேடி வராமல் எப்படியா உன்னால் 2வது கல்யாணம் பண்ண முடிஞ்சிச்சு என்று அவள் கேட்டதும், அடி ஏண்டி நீ வேற, மாமியாலும் மருமகளும் சண்டை போட்டா நடுவில் நிற்கிற ஆம்பளை பாடு தாண்டி திண்டாட்டம். நீ சண்டை போட்டுக்கிட்டு போன கொஞ்ச நேரத்திலேயே நீ எப்படியும் பஸ் ஏற இடத்துல தான் நிற்ப, வந்து கூட்டிகிட்டு வந்துடலான்னு. அப்படியே நீ வரலைன்னா உங்கள் அம்மா வீட்டில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துடலாம், வாயும் வயிறுமா இருக்காளேன்னு கிளம்புனேன். என்னைய பெத்தவ இருக்காளே எங்கடா போகிறேன்னு கேட்டா. நான் அவளை கூட்டிகிட்டு வர போகிறேன்னு சொன்னேன். டேய் நல்லா கேட்டுக்க, அவள் திரும்ப அந்த வீட்டுக்குள்ளே வந்தா நான் அந்த வீட்டுக்குள்ளேயே சுருக்க வச்சுக்கிட்டு நின்றுடுவேன்னு சொல்லிருச்சு. நீ தானே அவளை தப்பாக பேசின, அவன் மேலே என்ன தப்பு இருக்குன்னு கேட்டதுக்கு, ஏண்டா அவள் என் கழுத்தில் அருவாமனையை வச்சு கொல்ல பார்க்குறா, நீ போய் அவளை கூட்டிகிட்டு வர போகிறேன்னு சொல்கிறியே, நீ ஆம்பளை தானாடா? அப்படி என்னடா அவள் சீமையில் இல்லாத பொண்டாட்டி, அதையும் மீறி அவளை அங்கே கூட்டிகிட்டு வந்த, திங்கிற சோத்தில் விஷத்தை வச்சு கொன்னே விடுவேன்னு சொல்லிச்சு. அது திமிரு பிடிச்ச பொம்பளை, செஞ்சாலும் செய்யும்னு அப்படியே விட்டுட்டேன். நீ வீட்டை விட்டு போனதுமே நான் குடிப்பழத்துக்கு அடிமையாகிட்டேன். 3 மாதம் கழித்து எங்கிட்டோ இருந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து
இந்த பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டு, இல்லை நான் சுருக்க வச்சுட்டு செத்துருவேன்னு சொல்லிச்சு. எனக்கு வேற வழி தெரியலை, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவளை கல்யாணம் பண்ணாலும் உன் நினப்பு தான் மனசுக்குள்ளே இருக்கும். அதனால் அவள் பக்கத்தில் கூட நான் போனதில்லை. என் அம்மாவும் அவளை ரொம்ப கொடுமைப்படுத்துச்சு. அதனால் அவளாவே வீட்டை விட்டு போயிட்டா. நான் தாலி கட்டி குடும்பம் நடத்தின என் பொண்டாட்டி நீ மட்டும்தாண்டி என்று அவள் கன்னத்தை கிள்ளினான். அவன் அவளின் கன்னத்தை கிள்ளிவிட்டு கையை எடுப்பதற்குள் அவள் கண்ணீர் அவன் கைகளில் விழுந்தது. ஏதோ ஒரு பாரம் குறைந்ததாக அவள் நினைத்தாள். என்ன ஒன்று தாய், நீ ஒன்று கோவப்பட்டு கத்துற, இல்லை கண்ணீர் பொங்க அழுகிற. புருஷன் பக்கத்தில் இருக்கும்போது அழுகலாமா என்று அவள் கண்ணீரை துடைத்து விட்டான். இதன் 12ஆம் பாகம் தொடரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.